எக்ஸாம் எக்ஸசைஸ் இரா எக்ஸசைஸ் 8.3 ப்ராபபிலிட்டி உள்ளது, மறந்துடாத. ஃபர்ஸ்ட் சம்மு என்ன கேட்டிருக்குன்னு பாரு. ஏய், ரைட் த சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுமா, சரியா? ஃபார் த டாஸிங் 3 காயின்ஸ் போட்டிருக்கு. என்னது 3 காயின்ஸ் யூஸிங் என்ன டயக்ராமு? இப்போ நான் கடைசியாக போட்டேன்ல, அதை செய்யணும். இங்கே பாரு. ஏய், சொல்யூஷன் ஒரு காயின் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இப்படி போட்டோம்னா ஒரு காயின்ஸுக்குள்ளது. அடுத்து இப்படி போட்டோம்னா இது 2 காயின்ஸுக்குள்ளது. அகைன் மறுபடியும் இப்படி போட்டோம்னா 3 காயின்ஸுக்குள்ளது. புரிஞ்சுக்க சொல்லிட்டேன், வேற என்னத்தையா யோசிக்கக்கூடாது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு போட்டது ஃபஸ்ட்டு காயின்ஸுக்கு, ரெண்டாவது போட்டது ரெண்டாவது காயின். ஒவ்வொன்றையும் பிரியணும். ட்ரீ அதுதான் கிளை மாதிரி பிரியும். சரியா சொல்கிறது? இப்போ எழுதையில பார்த்து எழுது. எஸ்எஸ் ஈக்குவல் டு இப்போ எழுதுனால தான் ஹச். அடுத்து ஹச்ஹெச்டி அவ்வளோதான். அடுத்து இது எழுதிய இதில் ஹச் ஹச்டிஹெச். அடுத்து ஹச்டிடி இது ஒரு செட்டு. அடுத்து கீழே எழுதிக்கிறேன், டிக்கு எழுது டிஹெச்ஹெச். மர வரைபடம் சொல்றது டிஹெச்டி டிடிஹெச். அடுத்து டிடிடி 8 இருக்கான்னு பார்த்துக்கோ. n ஆஃப் s வந்து 8. இதுதான் 2 மார்க்குக்குள்ள சாம்பிள் ஸ்பேஸ். 2 மார்க் தான், ரொம்பலாம் கிடையாது. இது வந்து 3 காயின்ஸை சுண்டும் போது கிடைக்கும் சாம்பிள் ஸ்பேஸ்னா கூறுவெளி அப்படின்னு அர்த்தம். எதன் மூலம் விரிவாக்க சொல்லியிருக்குன்னா ட்ரீ டயக்ராம் மூலம். இதுக்கு பேர் தான் ட்ரீ டயக்ராம் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ.